டேய் வீரா, இந்த வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்க போய் 2 குடம் தண்ணி புடிச்சிட்டு வாடா. போமா, உனக்கு வேற வேலை இல்ல. ஆமா, இவனுக்கு பெரிய வேலை இருக்குது. நீ வேணா பாத்திரம் கழுவு, நான் போய் தண்ணி புடிச்சிட்டு வரேன். அத வாயாடி பண்ணு பெத்து வச்சிருக்கிய, அத போ சொல்லு. ஏண்டா நீ என்ன கலெக்டர் வேலைக்கான போற? பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்ற? நீ போய் ஒரு குடம் எடுத்துட்டு வந்தா தேஞ்சு போயிருவேடா. மகளை சொன்ன உடனே இந்த ஆளுக்கு பொத்துட்டு வந்துருமே. டேய், இப்ப போக முடியுமா போக முடியாதா? முடியாது. குயிலே, ஏமா 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வா சாமி. சரிம்மா. அம்மா, குயில் தண்ணிக்கு போறா, போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிம்மா. இருடி, நானும் வரேன். சே, இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. நானே போய் எடுத்துட்டு வரேன். பெல்ட்ட போடுறா. ஓட்டுக்கலாம் வாடா. ஜெயலட்சுமி தியேட்டர்ல புதுசா படம் போட்டிருக்கான், பாத்தியா? என்ன படம் போட்டிருக்கான்? பணக்காரன் ரஜினி படம். சூப்பர் ஸ்டார். எனக்கெல்லாம் கமல் தான் பிடிக்கும், ரஜினிலாம் பிடிக்காதப்ப. எனக்கு கூட கமல் பிடிக்கும். பொய் பொய், உன் பரட்ட தலையை பார்த்தாலே தெரியுது நீ ரஜினி பைத்தியம்னு. ஆனா எனக்கு உண்மையிலதான் பைத்தியம். என்னடி எங்க அம்மா கிட்ட சொல்லவா? பைத்தியம் எல்லாம் தெளிஞ்சிரும். வேணாம் வேணாம், சொல்லாத குயிலு. சொல்ல மாட்டல்ல. சங்கீதா, உனக்கு யாரை பிடிக்கும்? செவத்துல காலை வச்சு லெஃப்ட்ல விட்டு ரைட்ல அடிப்பாரு, விஜயகாந்த் ரசிகர். ஓ அப்படியா? எனக்கு விஜயகாந்த் பிடிக்கும். நீ மட்டும் தான் மாறுவியா? போடா நில்றா. ஐயா வந்துட்டாரா? சரிண்ணே. என்ன நஞ்சப்பா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் சாமி. டேய் புறா, இந்த அப்படி இதெல்லாம் வேணாங்க சாமி. வாங்கிக்க, உங்களுக்கு தான். வழக்கையில் கையில் காசு உன்ட்ட கேட்டனா? வாங்கிக்க. டேய் சொல்லுங்கடா. இல்லையா, இருந்தாலும் அவங்கள வர்றாங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. சரிங்க சாமி. வியாபாரத்துக்கு வச்சிருக்க சரக்கு இவங்களுக்கு போய் ஓசையில் கொடுக்க சொல்றீங்க? இவனுங்களாம் எப்பயும் நம்ம காலு கீழே இருக்கணும்டா. 4 நாள் ஓசியில் குடுறா, அப்புறம் அது இல்லாமல் அவனால இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்றத ரேட்டு இப்போ சொல்லு, இது லாபமா நஷ்டமா? அண்ணே, நீங்க பெரிய ஆள் தானே. நண்பா, ஒரு லெட்டர் எழுதி கொடு. லவ் லெட்டரா? யோ, என்ன மாங்காய் போடுற? யோ, என்ன அது ஆர்டின்யா. சரி சரி, இந்தா புடி. நான் சொல்றது எழுது. உன்னை தேடி வருவேன் கண்ணே. நடுராத்திரி நாம் காண வேண்டும். இன்று முதல் ராத்திரி இனிமை காண வேண்டும். போடியா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்குறது உறுதி. இதே ஸ்டைல்ல போய் விஜயகாந்த் மாதிரி இல்லாம சொன்னா எல்லாம் போய் ஏத்துக்குவேன். கெட்ட கெடுக்க லவ் லெட்டர் வேற. சீவகட்ட பிஞ்சிரும். ஆதரி கொச்சப்பட்டாரே, எத்தனை அவமானங்களை தாங்கிறது. ஐயோ.
சங்கீதா பாச கூட்டியா கூட்டு கூட்டு. தலைவா, என் சங்கீதாவுக்காக உங்களை தியாகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்னடா இந்த பாட்டு பாடுது? ஏய், என்ன இவ்வளவு வரைஞ்சி வச்சிருக்க? ஏய், கமல் ரசிகன் ஆயிட்டியா? பொத்திக்கிட்டு போறியா? ஏய், துரோகி துரோகி, ஒரு பொண்ணுக்காக மாறிக்கிறா. யாரும் துரோகிங்க? பொண்ணு, அடியா பொண்ணு, என்னடி பண்றா? வாடிங்க. என்னையா குடிச்சிருக்கியா? யாரையா குடிக்க பழைய கொடுத்தது உனக்கு? ஏய், முதலாளி ஓசையா கொடுத்தாரு, குடிச்சிட்டு வந்தேன். இப்ப என்னடி அதுக்கு? ஐயா, நல்லா இருந்த மனுஷனை சாராயத்தை காய்ச்சி குடிக்க விட்டு இந்த ஊரையே நாசம் பண்றானே அந்த படுபாவி சுந்தரமூர்த்தி. நல்லா இருப்பானா? அவன் வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க பராமசாமி, ஏப்பா இந்த குடியை குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? அந்த குடியை குடிக்காம தான் இருந்தா. ஏயா சவுப் சொல்லிட்ட, நான் குடிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அண்ணே, நீங்க குடிக்கிறதுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க குடிக்கிறதுனால வர பிரச்சனையை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதனால உனக்கு என்ன வந்தது? உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, செஞ்சே காட்டுறேன். வாங்க. இது சொல்லுங்க பாப்போம். நாங்க குடிக்கிற தண்ணி, இது நீங்க குடிக்கிறது. இப்ப பாரு. போது போது போது, எனக்கு போது. உனக்கு இல்ல, வரையிரு. உழுவத்துக்கு போறாரு. இப்ப பாரு. இப்ப பாத்தியா? இது உயிரோட இருக்கா கீழே? ஆமா. இது செத்து மேல வந்துருச்சா? அட ஆமா. இதுல இருந்து இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? மாப்பிள்ள, சிகப்பு சட்டை என்ன சொல்றான்னு தெரியுதா உனக்கு? ஒண்ணும் புரியல. ஒரு மரம் மண்டை. மாப்பிள்ள, இந்த பச்சை தண்ணியை நம்ம குடிச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற புழு பூச்சிலாம் நீண்ட நாளைக்கு உயிர் வாழுமா. இதே இது இந்த சாராயத்தை நம்ம வயிற்றுக்குள்ள போகும்போது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற புழு பூச்சிலாம் செத்து போய் நம்ம ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலாமா. உங்களால இதெல்லாம் சரியா வராது. முதல்ல ஊருக்கு பக்கத்துல உள்ள சாராய கடையை 3 நாள் தான் இவங்களாம் சரியா வருவாங்க. ஏய், நம்ம காய்ச்சற சரக்கோட போதையில மொத்த பேரை அடிமையாக வச்சிருக்கோம்.